கடந்த 19ஆம் தேதி மட்டக்களப்பில் நடைபெற்ற ஒரு கொலை முயற்சி. அதாவது ஒரு யுவதியை கடத்தி சென்று பாழடைந்த ஒரு கிணற்றுல தூக்கி வீசப்பட்ட நிலையில நேற்று மீட்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்படியான ஒரு திருட்டு சம்பவம், அது மட்டும் இல்லாம ஒரு கொலை முயற்சியுடன் சம்பந்தப்பட்ட மூவர் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது மிகப்பெரிய ஆச்சரியமான அல்லது ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இது நடந்திருந்தாலும், போலீசாருடைய அதிரடி விசாரணை மூலமாக நேற்று 20ஆம் தேதி இந்த யுவதி அந்த பாழடைந்த கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருந்தாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த பாழடைந்த கிணற்றுக்குள் 20 நாளைக்கு முதல்லே இறந்த நிலையில, ஒரு அழுகிய நிலையில உடலும் மீட்கப்பட்டிருந்தது. ஸோ அப்படி ஒட்டுமொத்தமாக அந்த யுவதியுடன் இந்த உடலும் மீட்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த விஷயத்த பண்ண யாருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, அல்லது இது இது இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல மட்டக்களப்பு பிரதேசத்துல, இலங்கையில பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த குற்றச்செயலை பண்ணவங்க யாரு என்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸோ இப்படியான கும்பலை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னு சொன்னா இந்த விஷயம் கண்டினியூஸா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றால நிறைய மக்களால பரவலாக இந்த விஷயம் ஷேர் பண்ணப்பட்டதை நம்ம காணக்கூடிய இந்த சோசியல் மீடியாவில் ஓவரால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இந்த ஒரு நியூஸ் பரவலாக பேசப்பட்டிருந்தாலும் போலீசார் அதிரடியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கடத்தப்பட்டு நேற்று மீட்கப்பட்ட அந்த யுவதி வவுனதீவு பிரதேசத்தை சேர்ந்தவங்க, மட்டக்களப்பில் இருக்கிற. சோ இந்த வவுனதீவு பிரதேசத்துக்கு அண்மையில் இருக்கிற காஞ்சனங்குடா என்ற இடத்தை சேர்ந்த 3 நபர்கள் தான் திட்டமிட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. சோ இவங்க இந்த யுவதியினுடைய அந்த தாலி கொடியையும் திருடி சேர்ந்த அந்த விஷயமும் பதியப்பட்டிருந்தது. ஸோ இவங்களை கைது பண்ணும்போது அந்த தாலியும் மீட்கப்பட்டிருக்குது. இதுல இன்னும் ஒரு உங்க எல்லாருக்குமே ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஒரு பெண். அதாவது ஒரு குடும்பத்தை சேர்ந்த 3 நபர்கள், அண்ணன், தம்பி, அண்ணி என்று சொல்லி 3 நபர்கள் சேர்ந்து இப்படியான ஒரு குற்றச்செயல் பண்ணி வைக்கிறாங்க. சோ இதை போலீசாருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த குற்றத்தை பண்ணவங்க இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாலதான் இவங்க இதுக்கு முதல் என்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, அதை இது முதல் தரமா அல்லது இதோட இன்னும் ஏனைய நபர்கள் யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணை மூலமாக தெரிவிப்பாங்க. ஆனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அல்லது நம்ம எல்லாருமே போலீசார அதிரடியாக இந்த விஷயத்த பண்ணணும், உடனடியாக கைது செய்யணும் என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இலங்கை போலீசாரால் நடத்தப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குற்றச்செயலை பண்ணினவங்க, இந்த சம்பவத்துல மீட்டெடுக்கப்பட்ட அந்த பெண் நபரும் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்தவங்க. சோ இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறது இலங்கையில, அதாவது மட்டக்களப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுள்ள அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு சம்பவம். இன்றைக்கு அந்த குற்றச்செயலை பண்ணினவங்களை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட அப்டேட்டை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சொல்றேன், இலங்கையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. நகைகள் அதாவது தங்க நகைகளை அணிந்து வெளியிட போறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். இப்ப இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல தங்கத்தின் விலை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இப்படியான குற்றச்செயல்களும் அதிகமாகி கொண்டிருக்குது. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதன் மூலமாக நீங்க வெளியில போகும்போது தங்க ஆபரணங்களை சரி, அல்லது தங்க முலாம் பூசப்பட்ட ஆபரணங்களும் அணிகிறது நம்மளுடைய பாதுகாப்பை மீறக்கூடிய ஒரு செயலாയിരിக்கும். ஸோ நீங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னா இப்படியான ஆபரணங்கள் அழிகிறதை தவிர்த்துக் கொள்ளுங்க. இதோட ரிக்வஸ்டா நான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இன்னும் ஒரு அப்டேட்டான வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி.